பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஹதீதுன் தஈஃபுன், பலவீனமான ஹதீஸ்கள். சூமு தசிஹு, நோன்பு நோருங்கள், ஆரோக்கியத்தை பெறுங்கள் என்ற இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸாகும், பலவீனமான ஹதீஸாகும். அதே போல ஹதீதுன் தஈஃபுன் மற்றொரு பலவீனமான ஹதீஸ் நோன்பு தொடர்பாக காணப்படும் பலவீனமான ஹதீஸ். நௌமு ஸாயிமி இபாதத்துன், நோன்பாளியின் தூக்கம் வணக்கமாகும். வா சம்துஹு தஸ்பீஹுன், அவர் மௌனமாக இருப்பது தஸ்பீஹாகும். வா அமலுஹு முதாஅஃபுன், அவருடைய அமல் வணக்கம் பல மடங்கு நன்மையாக கொடுக்கப்படும், அவருடைய வணக்கங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படும். வ துஆஉஹு முஸ்தஜாபுன், நோன்பாளின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். வதன்புஹு, நோன்பாளி செய்யும் பாவம் மகஃபூருன், மன்னிக்கப்பட்டதாகும் என்று வரக்கூடிய இந்த செய்தி பலவீனமான செய்தியாகும். இதை கொண்டு அமல் செய்யப்படாது. அதே போல மூன்றாவது பலவீனமான செய்தி, லிகுல்லி ஷைஇன் ஜகாத்துன், ஒவ்வொன்றுக்கும் ஜகாத் இருக்கிறது. வ ஜகாத்துல் ஜசதி, உடம்பிற்கான ஜகாத் அதாவது அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடியது அஸ்ஸௌம், நோன்பாகும். இவ்வாறு வரக்கூடிய ஃபஹாதில் அஹாதீது ஃபி ஃபضலி ஸியாமி, நோன்பினுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய இந்த ஹதீஸுகள் அனைத்தும் குல்ஹா தஈஃபத்துன், பலவீனமான ஹதீஸுகளாகும். வலா யஜூஸு ரிவாயத்துஹா அர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த செய்திகளை அறிவிப்பு செய்வது கூடாது. வ இனின்தஷரத் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸுகள் எல்லாம் பரப்பப்பட்டிருந்தாலும் இந்த ஹதீஸுகளை நபி அவர்கள் கூறியதாக மக்களுக்கு எடுத்து சொல்வது கூடாது. காரணம், இவைகள் அனைத்தும் பலவீனமான செய்திகளாகும்.